12th மேக்ஸ். 12th மேக்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 1 பார்க்க போறோம். சாப்டர் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து பார்க்க போறோம். ஓகே, ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம சாப்டர் 1 ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் 5 மார்க்ஸை வந்து நம்ம பார்த்தாலே வந்து 5 மார்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ இந்த ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் பார்க்கறனால நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி சாப்டர் 1 வந்து குயிக்காக வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரியா ஈஸியாக வந்து நம்ம வந்து மார்க்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸோடது பார்க்க போகிறோம். ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் வந்து என்ன அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோரர் 100. ஓகேவா? சரி, நம்ம சேனலில் வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ லாங்குவேஜஸ்க்கும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் அதாவது கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இப்போ அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து அப்கமிங் டேஸில் வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி போடுவோம். அதாவது இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம லாங்குவேஜஸ்க்கு வந்து பிளேலிஸ்ட் போட்டு பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் எதுனா எக்ஸாம்பிள்ஸோடது பார்க்க போறோம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.5 வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சரி, எக்ஸாம்பிள் 1.5ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏங்கிறது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ கிவன் டேட்டா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மேட்ரிக்ஸ் ஏங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? 3x3 3x3 மேட்ரிக்ஸில் இருக்குது. அது என்ன 3x3 அப்படின்னா 3 rows அண்ட் 3 columns. அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. 3 rows இருக்கா, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. காலம் எத்தனை காலம்ஸ் இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ 3 rows 3 columns இருக்கு. ரோஸ் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? அதாவது ஹரிசாண்டலா இருக்கா, ஹரிசாண்டலா உள்ளதுதான் என்னது அப்படின்னா ரோஸ். ஓகே, காலம் அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்ல இருக்கிறது அது என்னது காலம். அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு 3x3. இது வந்து எப்படி ரீட் பண்ணும் 3x3. சரி, 3x3 அப்படின்னா 3 rows அண்ட் 3 columns இருக்கு. ஓகேவா? அப்போ ஆர்டர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 3x3னா அதோட ஆர்டர் என்ன அர்த்தம் அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 3 அப்படி சொல்லி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்ரிக்ஸ் ஏங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, மேட்ரிக்ஸ் ஏங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது எப்படி ரீட் பண்ணும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 / ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது அப்போது மேட்ரிக்ஸ் ஏங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி மேட்ரிக்ஸ் ஏங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அப்போ இந்த மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஏ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது இந்த ஃபார்முலா மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி ரீட் பண்ணணும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 / இதை எப்படி ரீட் பண்ணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இப்படி ரீட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த ஃபார்மேட்டை இப்படி கொடுத்து உள்ள வந்து ஒரு சம்திங் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி ரீட் பண்ணும்? அதாவது இருக்கா இந்த மாதிரியா ஒரு 2 லைன் கொடுத்து சென்டர்ல ஏன்னு எழுதியிருக்காங்களா, அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்போ சென்டர்ல பி இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் பி அப்படி சொல்லிட்டு ரீட் பண்ணோம். ஓகேவா? சரி, அப்போ மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஏ வந்து எப்படி இருக்கணுமா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அட் த சேம் டைம்
ஆர்டர் ஆஃப் 3. நம்ம ஆர்டர் ஆஃப் 3 இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் பார்த்தோம். 3 rows 3 columns இருக்கா. அப்ப ஆர்டர் ஆஃப் 3 வந்து கரெக்டா இருக்கு. ஓகே, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு குட்டி டெஃபினேஷன் மாதிரி பார்த்தலாம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா நான் சிங்குலர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்ன ரீசனுக்காக இந்த டெஃபினிஷன் பார்க்குறோம்னு புரியுதா? அதாவது இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏ அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஏ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஓகே, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன மீனிங் அது, நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வேணா உங்களுக்காக வந்து பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ பாருங்களேன், இது மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. இது வந்து எப்படி சொல்லுவோம், 2 row 2 காலம் இருக்கா. அப்போ 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ இது இருந்தா இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 into 4 என்னது 8. ஓகேவா? 2 into 4 8 எழுதியாச்சு. சரி, மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன செய்வோம், மைனஸ் சைன். அப்போ 1 into 3 1 into 3 அப்படின்னா என்ன வரும், -3. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைன். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சைன் பண்ணணும், மைனஸ் சைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 into 4 8. சென்டர்ல என்ன பண்ணும், மைனஸ். இப்போ 3 into 1 வந்து என்னது 3. அப்போ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது, 5ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? அப்போ 5ங்கிறது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, நான் சிங்குலர். ஓகே, அப்படியே கான்ட்ராஸ்டா என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் எனி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தா அது வந்து என்னது, சிங்குலர். ஓகேவா? அப்ப சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த சம் செய்யும் போது இந்த பர்டிகுலர் பேசிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த பேசிக்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்னன்னு புரியுதா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, நான் சிங்குலர். இதுதான் ஈக்குவல் டு 0வா இருந்தா அது என்னது, சிங்குலர். ஓகேவா? அப்போ புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு நம்ம பார்த்தோமா, ஏ. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஏங்கிறது எப்படி இருக்கணும், நான் சிங்குலரா இருக்கணும். அட் த சேம் டைம் ஆர்டர் என்னவா இருக்கணும், 3யா இருக்கணும். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த தேரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க, அட்ஜாயிண்ட் ஏங்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட சயின்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த இது என்னது, 1 ரோ 1ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அப்ப அதுக்கு பிளஸ். ரோ ஃபர்ஸ்ட்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட், இது வந்து நம்மளே வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லயே பார்த்துருப்போம். இது பார்த்துருக்கோமா, என்ன பார்த்துருந்தோம், நம்ம வந்து மேட்ரிக்ஸ் 1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ் சைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைன், மைனஸ் சைன். அதே மாதிரியா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன செய்யணும், பிளஸ் சைன். இப்போ ஞாபகம் வச்சுட்டே வாங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்பதான் சம் செய்யறதுக்கு. அடுத்து செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ் சைன், செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ் சைன், செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் சைன். அதே மாதிரியா தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ், தேர்ட் ரோல உள்ள செகண்டுக்கு வந்து மைனஸ், தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு என்னது, பிளஸ். ஸோ இந்த சயின்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சம்ல வந்து நீங்க குட்டியா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதியாச்சு. இப்போ அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணும், நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது டிட்டர்மினன்ட்
adjoint of ஏங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண. ஏன் அப்படின்னா அதான் டினாமினேட்டர்ல ஃபார்முலால ப்ராப்பர்ட்டியில இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இது எப்படி ஃபைண்ட் அவுட் முதல்ல வந்து இந்த மாதிரி குட்டிய சயின்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இது ஏன் போடுறோம்னு இப்பதான் பார்த்தோம். ஓகேவா? அப்போ பிளஸ் மைனஸ் எல்லாமே சயின்ஸ் வந்து முதல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம as usual வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப என்ன பண்ணுவோம்? அது எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதெல்லாம் வந்து என்ன செய்வோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? அப்போ 11 இந்த மாதிரி இருக்கா? 11 7 5 7 இந்த மாதிரி இருக்கா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 11 into 7 11 into 7 என்னது? 77. சரி, அப்ப யூஷுவல் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன செய்வோம்? மைனஸ் சைன் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 77 சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மைனஸ் சைன் போடணும். சரி, என்ன இருக்கு? வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 5 into 7 அப்போ என்ன ஆன்சர் வரும்? 35. ஸோ அதை எழுதியாச்சு. இப்போ எதை கிராஸ் பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இப்போ இது எந்த எலிமெண்ட்டை கிராஸ் பண்ணோம்? 7ங்கிற இந்த 7ங்கிற எலிமெண்ட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல உள்ளதை வந்து கிராஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து வெளியே அந்த எலிமெண்ட் எழுதிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி வந்து கால்குலேஷன் பார்ட் எழுதணும். அப்போ எழுதி வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் இதை வந்து கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட். ஸோ அது எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு? -1 7 11 7 இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா as usual? அப்போ 1 -1 into 7 ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும்? -1 into 7 அப்படின்னா -7 வந்திருக்கு. ஓகே, மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சைன் போடுவோம்? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைன் போடுவோம். ஸோ மைனஸ் சைன் போட்டாச்சு சென்டர்ல. ஓகே, போட்டாச்சா? இப்போ என்ன இருக்கு பேலன்ஸ்? 11 into 7 11 into 7 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 77. ஓகேவா? அப்போ புரியுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இப்போ செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? சாரி, ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் பார்க்க போறோம். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா தேர்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை அப்படியே கிராஸ் பண்ண போறோம். ஓகே, கிராஸ் பண்ணிட்டு அதே மாதிரியா என்ன பண்ண போறோம்? நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படின்னா -1 5 இருக்கு. அப்போ எப்பவுமே கிராஸா என்ன செய்வோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா -5ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன செய்யணும்? என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன். ஸோ சென்டர்ல மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 11 11. ஸோ 11 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வரும்? 121. ஓகேவா? 121 சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ள எல்லாமே எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எல்லா எலிமெண்ட்டையுமே கிராஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கோம். சரியா? இப்போ அதே மாதிரியா எதை வந்து நம்ம கிராஸ் பண்ணுமோ அதையுமே வந்து சேர்த்து எழுதிருக்கோமா? இப்போ 7 கிராஸ் பண்ணனால 7 சேர்த்து எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்களேன். 7 இருக்கு. 7 கிராஸ் பண்ணல 7 எழுதிருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 7 இருக்கு. ஆக்சுவலா நம்ம இதுக்கு என்ன சைன் யூஸ் பண்ணுவோம்? மைனஸ் சைன். ஸோ அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மைனஸ் சைன் வந்து போட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த கால்குலேஷன் பார்ட் இப்பதான் பார்த்தோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? -7. ஓகே, ஆனா இதுக்கு ஆக்சுவலா வந்து என்ன சைன்னா பாசிட்டிவ் சைன் தான். ஆனா இங்க வந்து மைனஸ் இருந்ததுனால -7 சொல்லிதான் எழுதணும். ஓகேவா? சரி, அப்போ இந்த லைனை வந்து கம்ப்ளீட்டா நம்ம எழுதியாச்சு. இந்த பிராக்கெட்ல உள்ளது என்னது? கிராஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இப்போ அந்த பிராக்கெட்டுக்கு வெளியே உள்ளது என்னது அப்படின்னா நம்ம எந்த நம்பரை யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணமோ அந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ பிராக்கெட்டை சால்வ் பண்ண போறோம். பிராக்கெட்ல என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 77 - 35. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 42. ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொரு பிராக்கெட்டா சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பிராக்கெட் இருக்கு? -7 - 77 இருக்கு. அதாவது ரெண்டுமே வந்து ரெண்டு நம்பர்ஸ்மே என்ன சைன்ல இருக்கு? மைனஸ் சைன்ல இருக்கு. அப்ப ரெண்டு நம்பர்ஸ்மே மைனஸ் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதாவது நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். நம்பர்ஸை ஆட் பண்ணி ஆனா சைன் என்ன போடுவோம்? மைனஸ் சைன் போடுவோம். ஓகே, அப்படி நம்பர்ஸ் ஆட் பண்ணா 77 7 ஆட் பண்ணா என்ன வருதுன்னா 84. ஓகே, சைன் என்ன போடுவோம்? மைனஸ் சைன். ஸோ -84ன்னு சொல்லி போட்டாச்சு. அப்ப செகண்ட் பிராக்கெட்டையும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ண போறோம். தேர்ட் பிராக்கெட்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா
-5 -121 சொல்லியிருக்கு. சரி, இந்த பிராக்கெட்டை வந்து என்ன செய்யணும்? ரெண்டுமே நம்பர்ஸ் என்ன சைன்ல இருக்கு? மைனஸ் சைன்ல இருக்கு. அப்போ மைனஸ் சைன்ல இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். 121ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 126. ஓகே, ஆனால் சைன் என்ன பண்ணணும்? மைனஸ் சைன். ஸோ தேர்ட் பிராக்கெட்டையும் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, பிராக்கெட்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுட்டர் காலத்தில் உள்ள நம்பரையும் என்ன செய்யணும்? நம்ம வந்து இப்போ வந்து பிராக்கெட்டை சால்வ் பண்ண நம்பர்ஸ் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7ஐயும் 42வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 294 கிடைக்கும். அதே மாதிரி அவுட்டர் காலத்தில் என்ன இருக்கு? -7. -7ஐயும் -84ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ப்ளஸ் 588. அதே மாதிரி தேர்ட் இதில் அவுட்டர் காலத்தில் -7 இருக்கு. இங்கே பிராக்கெட்டை சால்வ் பண்ணதுல என்ன ஆன்சர் வருது? -126. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 882. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோமா? என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அந்த மாதிரி சயின்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தோமா? அந்த ஃபார்முலாக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. 2 கண்டிஷனுக்குமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆச்சு நம்மளோட சம்ம. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கிராஸ் பண்ணோமா? கிராஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அப்போ அவுட்டர் காலத்தில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே அவுட்டர் காலத்தில் போட்டுக்கிட்டோம். 7 அதே மாதிரி இது வந்து -7ஆக மாறும். ஸோ -7 இந்த -7 எழுதியாச்சு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன போட்டோம்? கிராஸ் பண்ண நம்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி கிராஸ் பண்ணோமா? அதெல்லாம் வந்து அந்த கால்குலேஷன் பார்ட்டை எதுக்குள்ள போட்டோம்? பிராக்கெட்டுக்குள்ள போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பிராக்கெட்டை சால்வ் பண்ணோம். பிராக்கெட்டை சால்வ் பண்ணி வர்ற ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எலிமெண்ட்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் நம்மளுக்கு இப்போ கிடைச்சாச்சு. 3 ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கா? 249 ப்ளஸ் 588 அதுக்கப்புறம் ப்ளஸ் 882. இப்போ இந்த 3 டிஜிட்ஸையுமே என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ப்ளஸ் சைன் தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1764. அதாவது 1764 சொல்லி கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த நம்பர் எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் 0வா இருக்கு. அப்ப கிரேட்டர் தென் 0வா இருந்தா நம்ம இப்ப என்ன கண்டிஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அப்போ அது என்னவா இருக்கு? நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மீனிங் வந்து? நான் சிங்குலர். இங்கேயுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸ்னாலும் சரி அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணா அது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அந்த மேட்ரிக்ஸ் என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சரை பாருங்க, 1764 இருக்கு. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. 0வோட வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது. அட் த சேம் டைம் எப்படி இருக்கு? 0வோட பெரிய நம்பர், அதாவது கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட கண்டிஷன் வந்து கரெக்டா இருக்கு. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ங்கிறது கரெக்டா இருக்கு. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகே, இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்க ஃபார்முலாஸை அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ இதுவரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, கொடுத்துருக்க அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா? ஏ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை வந்து அந்த தேரத்தை வந்து எழுதிக்கோங்க. அந்த தேரத்தை எழுதினா இந்த மாதிரி வருதா? அதுதான் வந்து நம்ம அப்படியே டைரக்டா எழுதியாச்சு. இங்க இருக்கா? இதை வந்து அப்படியே டைரக்டா எழுதியாச்சு. நம்ம சம்ல எழுதியாச்சு. சம்ல எழுதிட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொன்னா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப கொடுத்துருக்கிறது என்னது? ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி இருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்களேன், பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1/, அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி இருக்கு. அதோட வேல்யூ நம்ம எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இங்கதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? அப்ப அந்த என்ன வேல்யூ? 1764. ஸோ அதை வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கோங்க. இந்த பிளேஸ்ல அதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்களேன், அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி இருக்கு.
ஓகே. அப்ப என்ன செய்யணும்? குடுத்திருக்க கிவன் டேட்டா என்ன? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கு திரும்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம? திரும்ப அகைன் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப என்ன அப்டின்னா, அப்ப அட்ஜாயின்ட் ஏ வந்து பிராக்கெட்குள்ள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிறணும். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த ஸ்டெப். ஓகேவா? இந்த 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 பர்ட்டிகுலர் ஸ்டெப்புக்கு என்ன மீனிங் என்ன பண்ணணும் அப்டின்னா, குடுத்திருக்க கிவன் டேட்டாக்கு அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. அப்புறம் அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டிரான்ஸ்போஸ். டீனா என்ன மீனிங்? டிரான்ஸ்போஸ். ஓகேவா? அதெல்லாம் இந்த பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. டீனா என்ன மீனிங்னா டிரான்ஸ்போஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, அஸ் யூஷுவல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த இருக்கா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை அப்படியே கிராஸ் பண்ண போறோம். அதே மாதிரியே இந்த சைன்ஸ் நம்ம போட்டோம்ல அதையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து ரெண்டையும் வந்து சேத்தாப்புல தான் பார்க்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸ் உள்ளதை வந்து மல்டிப்ளை பண்ணி போட போறோம். இப்போ 11 into 7 அப்படின்னா 77 போட்டாச்சு. ஓகே. நம்ம என்ன எப்பவுமே என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சைன் போடுவோம்? மைனஸ் சைன். ஓகேவா? அப்ப என்ன செய்வோம்? 11 into 7 வந்து போட்டாச்சு. மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் என்ன சைன் போடுவோம்? மைனஸ் சைன். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? 5 into 7. 5 into 7 அப்படின்னா என்னது? 35 போட்டாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு முடிச்சாச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைனு? பிளஸ் சைன். ஸோ பிளஸ் சைன் வந்து முன்னாடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் பார்ப்போம். இப்போ என்னன்னா இந்த இருக்கா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் இருக்கு. அது எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை அப்படியே கிராஸ் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா -1. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? -1 7 இருக்கு. 11 7 தான் இருக்கு. ஸோ கிராஸ் பண்ணுங்க எப்பயும் போல. அப்போ கிராஸ் பண்ணா என்ன வருது? -1ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா -7. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? 11ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்னது? 77. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி என்ன சைன் போடுவோம்? மைனஸ் சைன். அதனால என்ன இங்க வந்திருக்கு? -77 சொல்லி வந்திருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை தான் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம். அதுக்கு என்ன சைன்? ஆக்சுவலா மைனஸ் சைன். ஸோ அவுட்டர் களத்துல என்ன போட்டிருக்கோம்? மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஓகேவா? புரியுதா என்ன பண்றோம் அப்படின்னு? என்ன ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்னு புரியுதா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். அது எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? -1 இருக்கு, 5 இருக்கு. இதை வந்து என்ன செய்வோம்? கிராஸா வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப -1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா -5ன்னு வரும். ஓகே. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன். ஸோ சென்டர்ல மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 11 into 11. 11 into 11 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 121. ஓகே. போட்டாச்சு. சரி. இந்த பிளேஸ்க்குரிய என்ன சைன் வரும்? பிளஸ் சைன் வரும். ஸோ அதையும் அவுட்டர் களத்துல போட்டாச்சு. ஓகேவா? அப்போ ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சாச்சு? ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ரோ வந்து இந்த ரோ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இப்போ செகண்ட் ரோ வந்து நம்ம பார்க்க போறோம். செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதெல்லாம் கிராஸ் பண்ணுங்க. அப்போ இந்த பிளேஸ்ல அப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல அப்பியர் ஆகுது. அதை கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேலன்ஸ் உள்ளதை மல்டிப்ளை பண்ண போறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? 7 into 7. அப்போ என்ன ஆன்சர்? 49. ஓகே. மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன். ஓகே. மைனஸ் சைன் போடணுமா? ஆனா இங்க வேல்யூஸை பாருங்க. 5ம் -7 இருக்கும். 5ம் -7ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -35. ஆக்சுவலா -35 ஆன்சர் வருதா? நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சைன் போடுவோம்? எப்பவுமே மைனஸ் சைன். அப்போ இங்கே ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிறது -35 வருது. அப்போ மைனஸும் மைனஸும் சேர்ந்தா என்னவாயிரும்? +35 சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்ப பார்த்தாச்சு. செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தாச்சு. செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைன் வரும்? மைனஸ் சைன் வருமா? ஸோ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த மைனஸ் சைனை வந்து அவுட்டர் களத்துல வந்து போட்டாச்சு. ஓகேப்பா? சரி. அப்ப செகண்ட் ரோல உள்ளது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அடுத்து செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்ட வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். அதுக்காக என்ன செய்றோம்? செகண்ட் ரோ இங்க இருக்கா? அப்ப செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ, அத வந்து ஃபுல்லா கிராஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? அப்போ 7 இன்டு 7 49. ஸோ 49 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் மைனஸ் சைன் போடணும். ஓகே. இங்க வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 11யும் -7யும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? -77. அப்ப ஆன்சரே நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? -77. அங்கேயே நம்ம வந்து மைனஸ் போடணும். அப்போ -77யும் -77 இங்கேயே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அது என்ன ஆயிரும்? +77ன்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். ஓகே. இப்போ பேலன்ஸ் உள்ளதை கால்குலேட் பண்ண போறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? 7 5 இப்படி கிராஸ் மல்டிப்ளை. அப்ப 35. அப்ப 35ன்னு சொல்லிங்கிறத போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைனை போட்டுக்கோங்க சென்டர்ல. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 11யும் 7யும் மல்டிப்ளை பண்ணா 77. ஓகே. இந்த செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைன் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மைனஸ் சைனா? அந்த மைனஸ் சைனையும் போட்டாச்சு. ஓகே. இப்ப செகண்ட் ரோல உள்ள எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப அது எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ண போறோம். ஓகே. பேலன்ஸ் என்ன இருக்கு? இப்போ 7 பேலன்ஸ் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ண போறோம். 7 இன்டு 7 என்னது ஆன்சர்? 49. ஓகேவா? 49. அதுக்கப்புறம் என்ன இருக்கு இங்க? அப்போ 7 இன்டு 7 என்ன வரும்? 49. மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன். ஆனா இங்க இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். என்ன இருக்கு? 11யும் -7யும் மல்டிப்ளை பண்ணா -77 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆக்சுவலா ஒரு மைனஸ் சைன் இருக்கு. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன வரும்? பிளஸ். அப்போ +77 சொல்லி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட். அப்போ தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட். அப்ப தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் பார்க்க போறோம். அப்ப தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை அப்படியே கிராஸ் பண்ணும். ஓகேவா? இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 7 இன்டு 7 இருக்கு. அப்ப 7 இன்டு 7னா 49. ஓகே. நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு? அப்போ மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் என்ன சைன் போடுவோம்? மைனஸ் சைன். அப்போ மைனஸ் சைன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸை கால்குலேட் பண்ண போறோம். அப்போ -1 -7 மல்டிப்ளை பண்ணா மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது? பிளஸ் ஆயிடும். அப்போ +7. இங்க ஆக்சுவலா இது ரூல்ஸ் படி மைனஸ் போடணும். அப்போ அது வந்து -7ன்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே. தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோமா? அதுக்கு என்ன சைன் வரும்? ஆக்சுவலா மைனஸ் சைன். ஸோ அந்த மைனஸ் சைன் என்ன செஞ்சிருக்கோம்? அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. அடுத்தது தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் பார்க்க போறோம். தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? அப்ப பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுங்க. அப்ப 7 இன்டு 11 அப்படின்னா 77. 7 இன்டு 11 77. ஓகே. மல்டிப்ளை பண்ணியாச்சா? மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரூல்ஸ் படி என்ன சைன் போடுவோம்? மைனஸ் சைன் போடுவோம். ஓகேவா? மைனஸ் சைன் போடுவோமா? அப்புறம் வேற என்ன நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுவோம்? இந்த ரெண்டு நம்பர்ஸ். அப்போ -1யும் 7யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -7ன்னு சொல்லி வரும். ஆக்சுவலா ரூல்ஸ் படி நம்ம ஒரு மைனஸ் போடணும். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? -7. அப்போ மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும்? +7 ஆயிரும். ஓகே. இப்ப தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைனு? நம்ம இங்க படி ரூல்ஸ் படி பிளஸ் சைன். சரியா? அப்ப அந்த பிளஸ் சைனை போட்டாச்சு. ஓகேவா? அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 ரோஸ் 3 காலம்ஸையும் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரெண்டாவது ரோ தேர்ட் ரோ எல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிராக்கெட்ல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போறோம். அப்போ 77 மைனஸ் இங்க என்ன இருக்கு அப்படின்னா 70 இந்த பிராக்கெட்ல உள்ள நம்பர்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ண போறோம். 77 மைனஸ் என்ன செஞ்சிருக்காங்க? 35 சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லி அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து 1/1 போட்டாச்சு. சரி, இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட்டா 1764 இருக்கு. ஓகேவா? அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து டேபிள்ஸ் வந்து எப்படி வந்து நமக்கு தெரியுமா? 5 2s are 10, 6 2s are 12 எப்படி நம்மளுக்கு வந்து டைரக்டா தெரியுமோ அதே மாதிரி இதையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்ன இருக்கு? 42ன்னு சொல்லியிருக்கா. அப்போ 42 into 42 அப்படின்னா என்ன ஆன்சர்னா 1764.
ஓகேவா? இப்படிதான் வந்து ஸ்கொயர் ரூட் பார்ப்பாங்க. ஸ்கொயர் ரூட்னா என்ன மீனிங் நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? 2 டைம்ஸ் இருந்தா அது எத்தனை டைம் வரும்? 1 டைம் வரும். ஓகேவா? நம்ம சம்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் நிறைய செஞ்சிருப்போம் ஸ்கொயர் ரூட்னா அப்படின்னா. இந்த ஸ்கொயர் இந்த பிராக்கெட் எப்படி ரீட் பண்ணோம்னா ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லி. அப்ப அதுக்குள்ள வந்து நம்பர்ஸ் 2 டைம்ஸ் இருந்தா அது எத்தனை டைம் வரும்? 1 டைம் வரும். இப்ப அந்த பிராக்கெட்குள்ள என்ன இருக்கும்? 2 டைம் என்ன இருந்துச்சு? 42 into 42 இருந்துச்சு. அப்போ அது எத்தனை டைம் அந்த பிராக்கெட் விட்டு வெளியே வரும்போது வரும் அப்படின்னா 1 டைம் வரும். ஓகேவா? அப்போ ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் வந்து புரியுதா? அப்போ புரியுதா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சிருப்போம். ஸ்கொயர் பிராக்கெட்டு சரியா? செஞ்சிருப்போமா? இது மாதிரி இப்ப இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? 2 டைம்ஸ் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா 42 into 42 இருந்துச்சு. இப்ப அந்த பிராக்கெட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது 2 டைம் இருந்தது 1 டைம் வந்து வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு. அடுத்தது இந்த பிராக்கெட் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ண போறோம். 77 minus 35 42 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 77 வந்து என்ன செய்வோம்? -7 இருக்கு. அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -84ன்னு கிடைக்கும். மைனஸ்ல 2 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிட்டு சைன் என்ன சைன் போடுவோம்? மைனஸ் சைன். அப்போ -84ன்னு சொல்லி போட்டிருப்போம். ஆனா வந்து வெளியே அவுட்டர் காலத்துல என்ன இருக்கு? ஒரு மைனஸ். ஸோ அது வந்து என்ன வரும்? +84. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா -5 பிராக்கெட்குள்ள -5 -121 இருக்கு. அப்ப ரெண்டு வேல்யூஸ்க்குமே மைனஸ் சைன் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூஸை ஆட் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் எதுல போடுவோம்? மைனஸ் சைன்ல போடுவோம். ஸோ வேல்யூஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? 126. மைனஸ் சைன் அப்படின்னா -126ன்னு சொல்லி போட்டாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து உள்ள பிராக்கெட் ஃபுல்லா சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ரவுல உள்ள பிராக்கெட். செகண்ட் ரவுல என்ன பிராக்கெட் இருக்கு? 49 + 35. ஆட் பண்ணா 84. அவுட்டர் காலத்துல ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ரவுல உள்ள செகண்ட் எலிமெண்ட் என்ன வேல்யூஸ் இருக்கு? அப்போ 49 + 77 அது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 126. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 35 - 77. சரி, 35 - 77னா என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்? 42. ஆனா வந்து இப்ப இதுல என்ன இருக்கு? கிரேட்டர் நம்பர்ஸ்ல தான் வந்து என்ன இருக்கு? மைனஸ் சைன் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -42 சொல்லி கிடைக்கும். ஓகே, -42ன்னு இருக்கும்போது பிராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்கு? ஒரு மைனஸ் இருக்கு. அது அப்ப என்ன வரும்? +42 ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு இங்கேயும் பாருங்க. தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ செகண்ட் ரோ வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ரோல என்ன இருக்கு? 49 + 77. அது ரெண்டையும் ஆட் பண்ணா 126. அடுத்து தேர்ட் ரோல உள்ள செகண்ட் பிராக்கெட் பாருங்க. என்ன இருக்கு? 49 - 7. நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 42ன்னு வரும். அவுட்டர் காலத்துல ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ -42. ஓகே, அடுத்து தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 77 + 7 84. இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வெளியே என்ன இருக்கு? ஆக்சுவலா பிராக்கெட்டுக்கு வெளியே டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்கு. ஏன் டிரான்ஸ்போஸ்ன்னு போட்டோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சா? ஏன் போடணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா அப்ப அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ். அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இப்போ அப்படியே ஃபுல்லா கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அதுக்கு டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. இப்போ என்ன அப்படின்னா அவுட்டர் காலத்துல உங்களுக்கு வெளியே பிராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? இப்ப இந்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்தோம், அப்படிதானே? அதாவது என்ன பார்த்தோம்? இந்த பிராக்கெட்ல உள்ள எல்லா வேல்யூஸையும் வந்து சால்வ் பண்ணி டிரான்ஸ்போஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஆனா அந்த டிரான்ஸ்போஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. என்ன கால்குலேஷன் இருக்கு அப்படின்னா வெளியே அவுட்டர்ல பிராக்கெட்டுக்கு அவுட்டர்ல என்ன இருக்குன்னா 1/42 இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க பிராக்கெட்குள்ள உள்ள வேல்யூஸ் எல்லாம் பாருங்களேன். எல்லாமே 42 டேபிள்ஸ்ல வந்து கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த 1/42 வந்து ஃபர்தரா என்ன ஆகும்னா இதோட சேர்ந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்ப கேன்சல் ஆகும் போது என்ன ஆகுங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்ப பாருங்களேன். இப்ப இந்த 42ங்கிறது வந்து இந்த பிராக்கெட்குள்ள உள்ள வேல்யூஸோட சேர்ந்து கேன்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா அந்த பிராக்கெட்ல உள்ள எல்லா வேல்யூஸுமே 42 டேபிள்ல உள்ள வந்து கெட் பண்ற ஆன்சர்ஸா வருது. ஸோ இந்த 42ங்கிறத கேன்சல் ஆயிரும். ஏன் கேன்சல் ஆயிருதுன்னு புரியுதா? ஓகே, அப்போ 42 டேபிள்ஸ் வந்து சொல்லிட்டே வாங்க. 42 into 1 42. அப்ப அதனால 1ன்னு எழுதுங்க. இந்த வேல்யூஸ் எங்கேருந்து கெட் பண்ணணும் தெரியுதா? இந்த மேல உள்ள இந்த பிராக்கெட்ஸ்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அப்போ 1
42 into 1 வந்து 42. அதனால நம்ம என்ன நம்பர் போடுறோம்? 1ன்னு சொல்லி போடுறோம். சரி 42 into 2 வந்து என்ன ஆன்சர்? 84. ஸோ நம்ம 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன வரும்? 42 into 3ங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னது 1 அது 126. இங்க மைனஸ் சைன் இருக்கனால -3ன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ பாருங்க. 42 into 2 என்னது 84. இங்க -84 இருக்கிறதுனால -2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரியா 42 into 3 என்னது 100 and 126. இங்க வேணா சைட்ல எழுதிக்கலாம். நம்ம கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு 42 into 1 அப்படின்னா என்ன ஆன்சர்? 42. நெக்ஸ்ட் 42 into 2 என்னது அப்படின்னா 84. ஓகே நெக்ஸ்ட் 42 into 3 என்னது அப்படின்னா 126. இதான் என்னது 42 டேபிள்ஸ். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம அதுபடிதான் செஞ்சுட்டு இருக்கோமா? அப்போ எழுதிருக்கோமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணா பார்ப்போம். அப்போ இது என்னது? இந்த வந்து 42 வந்து அவுட்டர் காலத்துல இருக்கிறதுனால 1/n இருக்கிறதுனால அந்த 42 வச்சு இந்த பிராக்கெட்ல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்றோம். அப்போ 42 into 1ங்கிறது வந்து எப்படி கேன்சல் ஆகுதுன்னு தெரியுதா? 42 into 1 அப்படிங்கிறது 42ங்கிறதுனால 1ன்னு சொல்லி போட்டிருக்கோம். 42 into 2 வந்து 84. ஸோ 2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி 42 into 3 வந்து 126. இங்க -126 இருக்கனால -3ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 42 into 2 வந்து என்னது 84. இங்க வந்து -84 இருக்கிறதுனால -2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 42 into 3 வந்து 126. அதனால இங்க 3ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ என்ன இருக்கு? 42 into 1 வந்து 42. ஸோ 42 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 126 இருக்கு. அது 42 டேபிள் எந்த நம்பர்ல போகுது? 3. ஸோ 3ன்னு எழுதிருக்கோம். இப்போ 42 into 1 வந்து 42. இங்க 1 இருக்கா? அது வந்து என்னவா இருக்கு? -1ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ 84 இருக்கு. அப்ப அது எந்த நம்பர்ல போகுது? 2. ஸோ 2ன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? இன்னும் டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல. இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அவுட்டர் காலத்துல உள்ள 42வால கேன்சல் பண்ணி இப்போ வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்ப இனிமேல் தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா அந்த டீனா என்ன மீனிங்? டிரான்ஸ்போஸ். ஓகே டிரான்ஸ்போஸ் வந்து இங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. டீனா என்ன மீனிங்? டிரான்ஸ்போஸ். ஓகே நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா எதெல்லாம் வந்து அதாவது இந்த இங்க இருக்கிற காலம் வந்து அப்படியே என்னவாயிரும்? ரோவா மாறும். ரோ வந்து காலமா மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் காலத்துல என்ன இருக்கு? 1 -2 3 இருக்கா? இது அப்படியே என்னவா மாறிடும் அப்படின்னா இந்த காலம் வந்து ரோவா மாறிடும். இங்க பாருங்க இந்த நம்பர்ஸ் இருக்கா? 1 -2 3. இது அப்படியே காலமா இங்க மாறி இருக்கா? 1 -2 3 அப்படியே வந்து மாறிடுச்சு. ஓகேவா? அதாவது காலமா உள்ளது ரோவா மாறிடுச்சு. செகண்ட் காலத்துல என்ன இருக்கு? 2 3 -1 இருக்கு. ஸோ அது அப்படியே வந்து என்னவா மாறிடுச்சு? இந்த இருக்கா? அது ரோவா மாறிடுச்சு. அடுத்து தேர்ட் காலத்துல என்ன இருக்கு? -3 1 2 இருக்கா? அது எப்படி என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ரோவா மாறிடுச்சு. ஓகேவா? மாறினதுக்கு அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிற சைன் இருக்கு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? உள்ள குட்டி குட்டியா வந்து இங்க பாருங்க மல்டிப்ளை பண்ணி பிராக்கெட் சால்வ் பண்றது. அதே மாதிரியா வேற என்ன பண்ணோம்? பிளஸ் சைன் மைனஸ் சைனை இன்க்ளூட் பண்ணிட்டே வந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ள வேல்யூஸ் எல்லாம் வச்சு என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி 42 டேபிள் சொல்லி என்ன செஞ்சாச்சு? வேல்யூ கெட் பண்ணோம். ஃபைனலா என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஒரு சம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து இன்டெப்தா பார்க்கணும் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கால்குலேஷன் உள்ள சம்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்டிஸ். கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் அகைன் அண்ட் அகைன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஈஸியா வந்து நீங்க செய்ய முடியும்.
ஓகே. மறக்காம என்ன செஞ்சுங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே வந்து இந்த மாரி மைன்யூட்டா பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு ஆன்ஸர வந்து கரெக்ட்டா கெட் பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரியா அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ். ஸோ அத வந்து நீங்க பாருங்க. அதே மாரி நம்ம சேனல்ல வந்து தியரிக்கும் வந்து நம்ம கன்டென்ட் வந்து போட போறோம். ஸோ அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.